ஹாய், இன்றைக்கி நான் பிரெட் செய்ய போகிறேன். அதையும் gluten ஃப்ரீ ராகி பிரெட். இதுக்கு மொட்டை தேவையில்லை, கோதுமை மாவு தேவையில்லை, வெறும் ராகியை வச்சு நாங்கள் பிரெட்டை செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே பட்டரையும் போடல, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதோட 1.25 ஸ்பூனு சுகரு சர்க்கரையை போட்டுருக்கிறேன். 2 கப்பு வார்ம் வாட்டரை போட்டுருக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கணும் தண்ணி போட்டு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விட போகிறேன். ஏன்னா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும். பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது நான் இங்கே 2 கப் அளவுக்கு ராகி மாவை போடுறேன். நான் இங்கே ராகி மாவு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சீலியம் ஹஸ்க், ஈசுப்கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பூவை போடுறேன். அதோட உப்பு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடணும். கொழன்னு இருக்கும், ஆனால் போக போக கட்டி ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது மாவு கட்டி ஆகிட்டே வரும். பாருங்கள் கட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் செஞ்சுட்டே இருந்தால் சீக்கிரமே கட்டியாயிரும். எங்களுக்கு பிரெட் டோ கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வைக்கலாம். டோகோட சைஸு டபுள் ஆகும். பாருங்கள் டபுள் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சோண்டு நாங்கள் நீட் பண்ணிட்டு பிரெட் பண்ணுற ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். பாருங்கள் டோகோ எவ்வளோ டபுள் ஆகிருக்கு, கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா டோகை நீட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள் பிரெட் டோகை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செட் செஞ்சுட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு விடலாம். 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பம்கின் சீடு எள்ளை போட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு டோக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு விடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மில்க் ப்ரஷ் பண்ணிட்டு இப்போது பேக் பண்ணுறதுக்குன்னு விடலாம். 180 செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இல்லைன்னா கடாயிலையும் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எங்களோட ப்ரெட்டு தயார் இருக்குது. நான் மேலே கொஞ்சம் பட்டரில் ப்ரஷ் பண்ணிட்டு கூலான பிறகு கட் பண்ணால் எங்களோட ராகி ப்ரெட் தயாராகிடும். டயட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு gluten ஃப்ரீ ப்ரெட்டு. ஓகே பாய்.